ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சீரீஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ நான் பூரியும் பன்னீர் பட்டர் மசாலாவும் பண்ணேன். ஏன்னா கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த டைமில் சூடாக சாப்பிட்டா நல்லா இருக்கும்ன்ட்டு. ஸோ அதனால நான் பூரிக்கு ஃபஸ்ட்டு மாவு எடுத்து அது கூட கொஞ்சம் உப்பு போட்டு லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா டைட்டாக பிசைஞ்சுக்கிட்டேன். ஏன்னா டைட்டாக பிசைஞ்சால் தான் பூரி நல்லா இருக்கும். ஸோ சப்பாத்திக்கு பண்ணும்போது கொஞ்சம் சாஃப்டாக பிசையணும். பூரிக்கு டைட்டாக பிசைஞ்சால் மட்டும்தான் நல்லா புஷ்ஷுன்னு வரும் பூரி. ஸோ அதனால் நல்லா டைட்டாக பிசைஞ்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா இன்னும் ஃபுல்லாக நீட் பண்ணி நான் மாவு பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டேன். ஸோ இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். அந்த மீன் டைம் நம்ம பன்னீர் பட்டர் மசாலா பண்ண போகிறோம். ஸோ இந்த வாட்டி நான் பன்னீர் ஃப்ரெஷ்ஷாக வீட்டிலேயே செஞ்சுருக்கேன். எப்போவுமே வெளியே வாங்கி செய்வேன். ஓகே தான், நல்லா தான் இருக்கும். ஆனால் நம்ம ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் செய்யும்போது இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு நான் 1 லிட்டர் பால் எடுத்து ட்ரை பண்ணேன். 1 லிட்டர் பாலை நான் நல்லா காய விட்டுட்டேன். ஸோ நல்லா காஞ்சி வரணும். அதுக்குன்னு சுண்ட வைக்கக்கூடாது. நல்லா காஞ்சி அது கொதித்து வரும்ல, அந்த டைமில் நம்ம லெமன் பிழிஞ்சு விடணும். ஸோ இப்போ நல்லா பால் காயிற கேப்பில் நான் பன்னீர் பட்டர் மசாலா செய்கிறதுக்கான இது வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணிக்கலான்னு எடுத்து வச்சுட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு 4 வெங்காயம் 5 தக்காளி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா தக்காளி ஒரு இது அதிகமாக இருக்கணும். வெங்காயத்தை விட ஒரு தக்காளி அதிகமாக இருக்கணும். ஸோ நான் 4 வெங்காயம் 5 தக்காளி கொஞ்சம் ஒரு 4 பூண்டு, கொஞ்சம் கேஷ்யூஸ், ஒரு இஞ்சி எடுத்துக்கிட்டேன். ஸோ இது எல்லாமே நான் கட் பண்ணி வச்சுட்டேன். வெங்காயம் நார்மலாக க்யூபாக கூட கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஏன்னா எல்லாம் அரைக்க போகிறோம். தக்காளி க்யூபாக கட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் இஞ்சி தோல் சீவி எடுத்து வச்சுட்டேன். பூண்டு, அதுக்கப்புறம் கேஷ்யூஸ் எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். அந்த டைமில் பாலும் பொங்கி வந்துருச்சு. ஸோ பால் பொங்கி வரும்போது நம்ம தண்ணி ஊற்றிட்டு கொதிக்க விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா பால் கொதித்து வந்தால் தான் பன்னீர் நல்லா திரிஞ்சு வரும். ஸோ அதுக்காக நான் நல்லா பாலை கொதிக்க விட்டுட்டேன். ஸோ இது எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டு நான் லெமன் ஒரு லெமன் எடுத்திருக்கேன். அந்த ஒரு லெமனை நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. ஸோ அதை விழும்போது அது பால் தண்ணி தனியாக வரும். ஸோ அது மாதிரி கெட்டியாக ஆன மாதிரி தனியாக வரும், தண்ணி தனியாக இருக்கும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஸோ இந்த டைம் நீங்கள் எடுத்து ஃபில்டரில் வடிகட்டிக்கோங்க. வடிகட்டும் போது தண்ணி விட்டு அலசிக்கோங்க. ஏன்னா நம்ம லெமன் ஊற்றிக்கிறதுனால புளிப்பாக தெரியும். ஸோ அதனால் தண்ணி விட்டு அலசிட்டு அதை ஒரு பிளேட்டில் வச்சு நீங்கள் அது மேலே ஒரு வெயிட் வச்சுருங்க. துணியில் போட்டு நம்ம எந்த ஷேப்பில் இருக்கிறோமோ அந்த ஷேப்பில் தான் பன்னீர் இருக்கும். ஸோ இப்போ நம்ம பன்னீர் பட்டர் மசாலா வதக்கி வச்சுக்கலாம். ஸோ அரைக்கிறதுக்கான இது ரெடி பண்ணிக்கலாம். நான் பட்டர் கொஞ்சம் போட்டுட்டு வெங்காயம், அது கூட உப்பு போட்டுக்கிட்டேன். வெங்காயம் அப்போ தான் சீக்கிரமாக சாஃப்டாகும். ஸோ வெங்காயம் கண்ணாடி பதத்தில் வரும். நம்ம பார்க்கும்போது அது மாதிரி வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி டைம் மாதிரி தெரியும். அந்த டைமில் நம்ம தக்காளி, இஞ்சி ஒரு துண்டு, 4 பூண்டு, கொஞ்சம் கேஷ்யூஸ் எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கோங்க. ஸோ இதை எப்படி வதங்கணுன்னா, தக்காளியிலேருந்து தோல் தனியாக பிரிஞ்சு வர அளவுக்கு நமக்கு சாஃப்ட் ஆகணும். அப்போ தான் கரெக்டான இது எடுக்கிறதுக்கு. ஸோ எல்லாமே நல்லா வதக்கிக்கோங்க. மூடி போட்டு நீங்கள் வதக்கினாங்கன்னா ஈஸியாக சீக்கிரமாக வதங்கி வந்துடும். ஸோ இப்போ நல்லா வதங்கி வந்துச்சு. நான் வதங்கி வந்தோடனே ஆறட்டோன்னு எடுத்து வச்சுட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா, நான் பன்னீரை தண்ணியிலேருந்து இருந்துருச்சு. ஸோ இப்போ நான் க்யூபாக கட் பண்ண போகிறேன். நம்ம வெளியே வாங்கினா பன்னீர் எப்படி க்யூபாக இருக்குமோ அதே சைஸில் கட் பண்ணுறான்ட்டு நான் ட்ரை பண்ணேன். ஸோ நான் வெயிட் எந்த சைடில் வச்சேன்னா அந்த சைட் நல்லா ஸ்டிஃப் ஆகிடுச்சு. ஸோ சைடில் மட்டும் கொஞ்சம் அப்படியே குட்டி குட்டியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதை நான் கட் பண்ணி க்யூப் எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் பாருங்கள். ஸோ அதை கரெக்டாக க்யூபாக கட் பண்ணி ஃப்ளஃபியாக வெளியே வாங்குகிற பன்னீர் மாதிரியே அழகாக இருந்துச்சு. டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது. ஸோ கட் பண்ணிவிட்டு நான் இப்போ பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு அரைச்சும் வச்சுட்டேன். வதங்கினது ஆறிடுச்சு. நான் அதனால் அதை அரைச்சி வச்சிட்டேன். ஸோ இப்போ பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் பேன் வச்சுட்டு அதில் 1 டீஸ்பூன் பட்டர் போட்டுட்டு அதில் தேவையான மசாலாஸ், பட்டை, கிராம்பு, அந்த அன்னாச்சி பூ, வேணுன்னா பிரிஞ்சிலையும் போட்டுக்கலாம். ஸோ அது எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு அது கூட நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் போட்டுருங்க. போட்டுட்டு அது தண்ணி நல்லா ஊற்றி அலசி உங்களுக்கு எவ்வளோ கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்தளவுக்கு ஊற்றிக்கோங்க. அதை நல்லா கொஞ்சம் கலரி விட்டுட்டு அதுலேயே 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், இல்லை நார்மல் சில்லி பவுடர்னால் நீங்கள் அது எவ்வளவோ உங்கள் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. கலர் வரத்துக்காக நான் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்கேன். ஸோ அது போட 3/4 டீஸ்பூன் கிட்ட நீங்கள் கரம் மசாலா போட்டுக்கோங்க. ஸோ அது எல்லாத்தையும் போட்டு நல்லா கொதித்து வர விடுங்க. மூடி போட்டு கொதிக்க விடுங்க. இல்லைன்னா மேலே டப்புன்னு அடிக்கும். ஸோ அது நல்லா கொதிக்க விடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்கட்டும். 7 to 8 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். ஸோ அது கொதித்து வந்தோடனே அதில் நீங்கள் பன்னீரை போட்டுட்டு அது மீடியம் ஃப்ளேமில் 3 மினிட்ஸ் இருக்கட்டும். நல்லா வந்ததும் அதில்
வெந்தயக்கீரை சொல்லுவாங்கள்ல. ஸோ கஸ்தூரி மேத்தி அதை நல்லா நுணுக்கி போட்டுக்கோங்க. கையில் வச்சு க்ரஷ் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. போட்டுட்டு அது மேலே க்ரீம் இருந்தால் உங்கள் வீட்டில் அதை நீங்கள் போட்டுக்கலாம். இன்னும் நல்லா அப்படியே ரிச் ஃபீலில் இருக்கும். ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ க்ரீம் என்கிட்ட இல்லை, அதனால் நான் வந்து பட்டர் மட்டும் மறுபடியும் போட்டுக்கிட்டேன். பட்டர் போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டேன். ஸோ அவ்வளோதான், ஹோட்டல் ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. செம்ம காம்போவாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சின்ன பசங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் வந்து பூரி வந்து மாவு பிசைஞ்சல. ஸோ டைட்டாக பிசைஞ்சா நல்லா புஃப்னு வரும்னு சொன்னல. ஸோ அது இது எப்படி புஃப்னு வருதுன்னு பாருங்கள். ஸோ அதை நல்லா இது பன்னீர் பட்டர் மசாலா முடிஞ்சோடனே நான் அடுத்து பூரிக்கு போயிட்டேன். பூரியை நல்லா தரட்டிட்டு நார்மலாக சின்ன சின்ன உருண்டையாக போட்டு தட்டிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் போட்டிங்கன்னா இதே மாதிரி புஃப்னு வரும். பூரி பன்னீர் பட்டர் மசாலா செம்மையாக இருந்தது. வீட்டில் எல்லாம் எக்ஸ்ட்ரா ஒரு பூரி சாப்பிட்ற அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.